வணக்கமில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள நாயனசெருவு கிராமத்தை சேர்ந்தவர் தான் விஜயன். இவருக்கு 30 வயசு ஆகுது. இவருடைய மனைவியின் பெயர் தான் வெண்ணிலா. இந்த தம்பதிகளுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. தற்போது 4 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில தான் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி குடிபோதையில் வீட்டுக்கு வந்த தன்னுடைய கணவரான விஜயன் திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறி காலையில் அவருடைய மனைவியான வெண்ணிலா கதறி அழுதாங்க. இதை பார்த்த ஊர் மக்களே வெண்ணிலாவை பார்த்து இரக்கப்பட்டனர். அந்த சமயத்தில் வெண்ணிலாவுடைய நடவடிக்கை சரியில்லை எனும் விஜயனுடைய சாவில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவருடைய குடும்பத்தார் போலீஸர்கிட்ட புகாரும் அளித்தாங்க. அந்த சமயத்தில் வெண்ணிலா கிட்ட போலீஸார் விசாரணை செய்யும்போது, நானே ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு கணவனை பறி கொடுத்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்பி நாடகம் ஆடினாங்க. தொடர்ந்து வெண்ணிலா அழுதுகிட்டே இருந்ததால் போலீஸாரால் வெண்ணிலா கிட்ட விசாரிக்க முடியலை. சரி, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயனுடைய பிணக்கூறு ஆய்வறிக்கையும் வந்துச்சு. அதில் விஜயன் வெண்ணிலா சொன்னது போல் மது அருந்திருந்ததும் உறுதியாச்சு. அதே போல் அவர் மூச்சு திணறி விழுந்ததாகவே பிணக்கூறு ஆய்வறிக்கையும் வந்துச்சு. அதே சமயத்தில் அவருடைய உடலில் வேறு எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படின்னும் வந்துச்சு. இதையடுத்து விஜயனுடைய சடலமானது பிணக்கூறு ஆய்வுக்கு பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது சடலம் அடக்கமும் செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் வெண்ணிலா கிட்ட விசாரிக்கை செய்யும்போது அவங்க நானே ஒரு பெண் குழந்தை வச்சு தவிச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை போய் இப்படி விசாரிக்கிறீங்க சொல்லி அழுது புலந்து நாடகமானதால் போலீஸார் விசாரிக்க முடியாமல் போச்சு. தற்போது போலீஸார் 3 மாதங்களுக்கு பிறகு வெண்ணிலாவுடைய நடவடிக்கையை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தாங்க. அதுவும் குறிப்பாக வெண்ணிலா யார் யாரோடலாம் செல்ஃபோனில் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் சந்தேகக்கிடமான வகையில் ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் வெண்ணிலா பல முறை பேசியதை போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அந்த எண் யாருடையது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் அது சஞ்சய் என்பவர் பயன்படுத்திய செல்ஃபோன் எண் அப்படிங்கிறதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இந்த சஞ்சய் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் சஞ்சய் அதே ஊரை சேர்ந்தவர், ஆனால் தற்போது அவர் இந்த ஊரில் இல்லை, அவர் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் டீப்பாக விசாரிக்கும் போது தான் இன்னொரு விஷயமும் போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு. அதாவது விஜயன் உயிரோடு இருக்கும் சமயத்தில் கூட வெண்ணிலாவுக்கும் சஞ்சய்க்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனை ஊரார் கண்டிச்சிருக்காங்க. இதனால தான் சஞ்சய் சிங்கப்பூரில் வேலைக்கு போயிட்டாரு. மேலும் போலீஸார் விசாரிக்கும் போது அது இறந்து போன விஜயன் உயிரோடு இருந்த சமயத்தில் வெண்ணிலாவுக்கும் அந்த சஞ்சய்க்கும் பழக்கம் இருந்திருக்கு. இதனை ஊரார் கண்டிச்சதால் சத்தம் போட்டதால் சஞ்சய் சிங்கப்பூருக்கு வேலைக்காக புறப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறதையும் போலீஸார் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால் தொடர்ந்து டீப்பாக இன்னும் வெண்ணிலாவுடைய செல்ஃபோனை ஆய்வு செய்யும்போது தான் விஜயன் உயிரிழந்த அன்றும் அதற்கு முன்பும் கூட சஞ்சய் பல முறை வெண்ணிலாவோட செல்ஃபோனில் பேசியிருப்பதையும் போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. இதை ஆதாரமாக வச்சு வெண்ணிலாவை விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு போலீஸார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் தான் தன்னுடைய கணவரான விஜயனை கூலிப்படை மூலமாக கொலை செய்ததை வெண்ணிலா ஒத்துக்கிட்டாங்க. இது குறித்து வெண்ணிலா போலீஸார்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என் கணவனுக்கு மது அருந்தும் பழக்கம் இருக்குது, தினமும் அவர் மூக்கு முட்டை குடிச்சிட்டு தூங்கிடுவார், இதனால் என் வாழ்க்கையவே நான் இழந்துட்டேன், வாழ வேண்டிய வயசில் நான் ஒழுங்காகவே வாழலை, அந்த சமயத்தில் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக எங்கள் பகுதியை சேர்ந்த சஞ்சயோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அதன் பிறகு நான் அவரை நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன், இந்த விவகாரம் என்னுடைய கணவனுக்கு தெரிந்து அதை அவர் தடுத்து நிறுத்திட்டார், எங்களுடைய காதல் ஊரார் எல்லாருமே சேர்ந்து பிரிச்சுட்டாங்க, சஞ்சயையும் சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சிட்டாங்க, அதன் பிறகு கூட நானும் சஞ்சயும் தினமும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு வந்தோம், சீக்கிரட்டாகவே எங்களுடைய காதலும் நீடிச்சு வந்துச்சு, ஒரு கட்டத்தில் சஞ்சய் சிங்கப்பூர்லேருந்து ஊர் திரும்பும்போது அவரை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு நினச்சேன், அதற்கு இடையராக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனை கொலை செய்யணும்னு நான் திட்டமிட்டேன், அதற்காக தான் சிங்கப்பூரில் இருந்தே சஞ்சய் என் கணவனை கொலை செய்ய அவர் ஸ்கெட்சு போட்டார், சம்பவத்தன்று போதையில் தூங்கி கொண்டிருந்த என்னுடைய கணவனை சஞ்சய் திட்டமிட்டபடி என்னுடைய வீட்டுக்கு சஞ்சய் அனுப்பிய ஒரு 4 பேர் வந்தாங்க, அவங்க தலையணையால் என்னுடைய கணவனின் முகத்தை அழுத்தி அவருடைய உடலில் வேறு எந்த பகுதியிலையும் காயங்கள் ஏற்படாத வகையில் அவரை மூச்சு முட்டை வச்சு கொலையும் செஞ்சுட்டாங்க, இரவு முழுவதும் கணவனுடைய சடலத்துக்கு பக்கத்தில் தான் நான் இருந்தேன், காலையில் எழுந்திரிச்சதுமே எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாதுன்னு நானே என் கணவன் குடிபோதையில் மூச்சு திணறி விழுந்து விட்டதாக கூறி நாடகமாடினேன், இப்போ போலீஸார் நடத்திய விசாரணையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வாக்குமூலமாக கொடுத்துருக்காங்க. இதையடுத்து கணவனை கொலை செய்த வெண்ணிலா, கூலிப்படையை சேர்ந்த சபரிவாசன், அழகிரி, சக்திவேல் மற்றும் 16 வயது சிறுவன் என மொத்தம் 5 பேரை போலீஸார் தற்போது கைது செய்து காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இந்த கொலைக்கு முறையாக செயல்பட்ட சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அவருடைய காதலான சஞ்சயை
சஞ்சய் வந்து இப்போ வெளிநாட்டில் உள்ள நிலையில் அவரை கைது செய்ய தேவையான நடவடிக்கைகளையும் காவல்துறையினர் தற்போது மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.